இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரர் சுப்மன் கில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். நம்பர் 3 பேட்டிங் வரிசையில் சுப்மன் கில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் மீண்டும் புஜாராவையே இந்திய அணி நிர்வாகம் கொண்டு வர வேண்டும் என்று ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அனைவரின் விமர்சனங்களுக்கும் தனது பேட் மூலம் சுப்மன் கில் பதிலடி கொடுத்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணியின் நம்பர் 3 வீரராக களமிறங்கியவர் ஒரு டெஸ்ட் தொடரில் 400 ரன்களை கடந்து அசத்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 9 இன்னிங்ஸ்களை விளையாடியுள்ள சுப்மன் கில் 2 சதம் மற்றும் 2 அரை சதம் உட்பட 452 ரன்களை விளாசியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 110 ரன்களை விளாசி அசத்தியுள்ளார் சுப்மன் கில். தந்தை முதல் முறையாக டெஸ்ட் போட்டி நேரில் காண வந்த நிலையில் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் சதம் விளாசி மிரட்டியுள்ளார் சுப்மன் கில். இதுகுறித்து பேசுகையில் சுப்மன் கில், முதல் முறையாக சர்வதேச கிரிக்கெட் போட்டியை பார்க்க எனது தந்தை வந்துள்ளார். அவரின் ஆசையை டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான். இன்றைய ஆட்டத்தில் சதம் விளாசியதால் அவர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்று நம்புகிறேன். ஆண்டர்சன் பவுலிங்கில் சிக்ஸர் அடிக்கலாம் என்று திடீரென தோன்றியது. ஏனென்றால் அந்த நேரத்தில் பிச்சில் பெரிய அளவு டர்ன் கிடைக்கவில்லை. அதனால் அவரை பிரஷர் செய்யலாம் என்று நினைத்து அடிக்கப்பட்ட ஷாட் தான் அந்த 6. ஃபார்மில் இருந்தாலும் இல்லை என்றாலும் பேட்டிங் செய்ய களமிறங்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆண்டர்சன் பந்தில் ஆட்டமிழந்த அந்த பந்தை நான் சரியாக பார்க்கவில்லை. ஒவ்வொரு முறையும் களமிறங்கும் போது பெரிய ஸ்கோரை அடிக்க வேண்டும் என்பதே எண்ணமாக இருக்கும். சரியான ஸ்டார்ட் கிடைத்தால் அதனை பெரிய ஸ்கோராக மாற்ற வேண்டும் என்பதே திட்டம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அந்த 6 அடித்த பின் ஆண்டர்சனுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது குறித்த கேள்விக்கு அந்த உரையாடல் எங்கள் இருவருக்கும் மட்டுமே இருப்பதுதான் சரி என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்துள்ளார். இதன் மூலம் இளம் வீரரான சுப்மன் கில்லை சீனியர் வீரரான ஆண்டர்சன் ஸ்லட்ஜிங் செய்தது தெரியவந்துள்ளது.